Hello everybody, this is Tarun Tiwari. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வேதாந்து லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஓகே, நான் இன்னைக்கு நம்ம டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது என்னது? நியூரான்ஸ். அது எப்படி நம்ம வேலை செய்யும்? நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம், நம்ம ஒரு கேட்குறோம், நம்ம வெளியில் இருக்கிறதெல்லாம் நம்மளோட பாடியில் போயிட்டு பிரெயினில் போய் ஆக்டிவ் அது ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா அது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு பென். இது ஒரு பென் என்ன கலரில் இருக்குது? பிளாக் கலரில் இருக்குது. இந்த பிளாக் கலரில் இருக்கிற இந்த பென் நம்மளுக்கு பிளாக் கலரில் தெரியுதுன்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அந்த பார்க்குற இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போகுது. பிரெயினில் அது ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு இது பிளாக் கலர் அப்படின்னு தெரியுது. இது எது இப்படியெல்லாம் பண்ணுது, அது எப்படி பிரெயினுக்கு போகுது, அது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். உங்களோட நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டரில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சலோ, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைன். நம்மளுக்கு பேசிக் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் இருக்குது. அதுக்கு பேர் நியூரான். நம்ம பிரெயினில் நியூரான் தான் இருக்கிறதுலையே எல்லாமே வேலை செய்யும். நம்ம பிரெயின், நர்வஸ் சிஸ்டம் அப்படி எடுத்துக்கிட்டாலே நர்வஸ் சிஸ்டம். ஸோ மெயின் இதுதான் வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டமில் தான் நியூரான்ஸ் வரும். ஸோ நர்வஸ் சிஸ்டம் தான் என்ன பண்ணும்? நம்ம இதெல்லாம் ப்ராசஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது. இந்த நியூரான் அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரி, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர். இப்போதைக்கு என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஹாட் என்ன இருக்குது? ஒரு கேண்டில் இருக்கீங்க. சரிங்களா? ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் எல்லா டீச்சர்ஸும் எல்லா புக்லேயும் இருக்கிறது, எல்லா டீச்சர்ஸும் சொல்கிறது. இங்கே நம்ம இதை டச் பண்ணிட்டா நம்மளுக்கு அது இன்ஃபர்மேஷன் எப்படி நம்மளுக்கு வந்து சூடு அப்படின்னு தெரியுது, சூடுன்னு தெரியுது, உடனே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். கரெக்டா? எப்படி நம்மளுக்கு சூடுன்னு தெரியுது? நம்மளோட விரல்ல. சரியா? நம்மளோட இதுதான் விரல். ஓகே, இந்த விரல்ல என்ன இருக்கும்? இந்த சூடை ரிசீவ் பண்ற ஒரு ரிசெப்டர் பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ்க்குள்ள நம்ம என்டர் ஆனோம்னா ஃபர்ஸ்ட் இங்க உட்காந்துருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் லேடி. அந்த பியூட்டிஃபுல் லேடி பேர் என்ன? ரிசப்ஷனிஸ்ட். பேர் தெரியாது, பட் அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? ரிசப்ஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க. கரெக்ட்? இந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணிட்டு அதை அந்த இன்ஃபர்மேஷனை மேலிடத்துக்கு பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மேலிடத்துல இருந்து உத்தரவு வரும். ஓகே, நம்ம இவங்கள பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஓகே சரி, போய் பார்த்துருவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் ரிசப்ஷனிஸ்ட். அதோட அவங்களோட வேலை ரிசீவ் பண்ணி அதை மேலிடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. அதே மாதிரிதான் நம்மளோட பேசிக் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும்? ரிசெப்டர் பிரசன்ட் ஆயிருக்கும். இது விரல் அப்படின்னா விரல்ல இங்க என்ன இருக்கும்? ரிசெப்டர் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ரிசெப்டர் என்ன பண்ணும்? அந்த இன்ஃபர்மேஷன் சூடு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி எங்க கொண்டு போகும்? இது கேரி பண்ணி பிரெயினுக்கு கொண்டு போகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கார்ட்ல இருந்து உங்களோட பிரெயினுக்கு கொண்டு போகும். இல்லை நம்மளோட கண்ணு இருக்குன்னா கண்ணுல இருந்து அப்படியே பிரெயினுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போகிற இங்க என்ன இருக்கும்? இந்த இடத்துல, இந்த இடத்துல இருக்கும் நியூரான்ஸ். நம்ம அதை பத்தி பார்க்கலாம் லேட்டர். சரிங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இது இன்ஃபர்மேஷன் எங்க போகும்? சூடுங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நியூரான் அதை எடுத்துட்டு போய் ஸ்பைனல் கார்ட்ல கொடுத்து ஸ்பைனல் கார்ட்ல இருந்து அதை பிரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆர் ஸ்பைனல் கார்ட்ல இருந்து நெக்ஸ்ட் மோட்டார் நியூரானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த மோட்டார் நியூரான் என்ன பண்ணும்? அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு வந்து விரலுக்கு கொடுக்கும். என்னென்ன? சூடா இருக்கு, ரிமூவ் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ சூடு அப்படிங்கிறது கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மோட்டார் நியூரான் நெக்ஸ்ட் நம்மளோட கை, ஃபார் எக்ஸாம்பிள் விரல் இருக்கு. விரலுக்கு அப்புறம் இப்போ விரல் இப்போ டச் பண்றோம். என்ன பண்றோம்? டச் பண்றோம். ஸோ டச் பண்ணும்போது என்ன ஆகும்? நெக்ஸ்ட் டச் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம கை எடுக்கணும். கை எடுக்கும் போது இங்க இருக்கிற மசில்ஸ், இங்க இருக்கிற மசில்ஸ் இதெல்லாமே கான்ட்ராக்ட் ஆகணுமா? இது சுருங்கினாதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீளமா இருக்கிற கை, இங்க இருக்கிற மசில் இப்படி சுருங்கினாதான் என்ன ஆகும்? இது பெண்ட் ஆகும். ஸோ இங்க மசில் என்ன கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற இந்த மோட்டார் நியூரான் இது என்ன பண்ணும்? கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், கான்ட்ராக்ட் ஆகு அப்படின்னு. அப்போதான் இந்த விரல் வந்து இல்ல நம்ம ஸோ ஃபைன், இது வேண்டாம், இது கான்ட்ராக்ட் ஆக வேண்டாம், நம்ம இங்க இருக்கிறது இப்படி மட்டும் எடுக்கிறோம். அப்போ இங்க கான்ட்ராக்ட் ஆகல, இந்த இடத்துல என்ன ஆகல? கான்ட்ராக்ட் ஆகல. ஆனா இங்க இருக்கிற மசில்ஸ் என்ன ஆகும்? ஆக்ஷன்ல வருமா? கான்ட்ராக்ட் ஆகுமா? அதுக்கப்புறம் கொஞ்சம் மேபி இங்க இருக்கிற மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும் நமக்கு ஜாயிண்ட்ல இருக்கிறது. ஸோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில் விச் மீன்ஸ்
நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போயிருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் ஆகி அந்த இன்ஃபர்மேஷனோட ரிசல்ட் என்னது? அந்த விரலை எடுக்கணும். ஸோ அங்க இருக்கிற மசில், சரிங்களா? மசில்ல போய் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். ஸோ அதுதான் இந்த மோட்டார் நியூரானோட வேலை. புரிஞ்சுதுங்களா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட நியூரான்ஸ் இருக்கு. இந்த நியூரான் தான் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு பேசிக் எக்ஸாம்பிள் தரேன். இது பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்கு. இருக்குங்களா? இது என்னது? ஹெட்ஃபோனோட ஒயர். இப்போ என்னோட சிஸ்டம் கூட இதை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது என்ன பண்ணுது? சிஸ்டம்ல நான் கொடுக்குற இன்புட், சரிங்களா? நான் சிஸ்டம்ல கொடுக்குற இன்புட் பிளஸ் சிஸ்டம்ல இருந்து கிடைக்கிற எனக்கு இன்புட் கேட்கறது, சரிங்களா? அந்த சிஸ்டம்ல இருந்து கிடைக்கிற எனக்கு இன்புட் அது நம்ம பிரெயினுக்கு போகணும். அப்படின்னா இந்த ஒயர் என்ன பண்ணுது? இந்த ஒயர் என்னோட லேப்டாப்புக்கும் என்னோட பாடி, என்னோட காதுக்கும் கனெக்ஷன் பாஸ் பண்ணுது. அப்போ இந்த ஒயர்ல ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? அதுதானே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் நம்ம இங்க இருக்கிற நியூரான்ஸ். நியூரான் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூரானா நினைச்சுக்கோங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு? நிறைய நியூரான்ஸ் இருக்கு. அந்த நியூரான் என்ன பண்ணுது? இந்த சிஸ்டம் சிஸ்டம்ல இருந்து அதை நம்ம காது வரைக்கும் எடுத்துட்டு போகுது. சரிங்களா? அப்ப இதுல இருக்கு என்ன இருக்கு? நியூரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம பேசுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசுறேன், மைக்ல கேக்குது. இந்த மைக்ல நான் கொடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷனை சிஸ்டம் வரைக்கும் எடுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேட்கும். அப்படின்னா சிஸ்டம் வரைக்கும் எடுத்துட்டு போறது அது என்னது? நியூரான். ठीक है? அது என்னது? அங்கேயும் இருக்கு நியூரான். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம விரல்ல இருந்து பிரெயினுக்கு போய் பிரெயின்ல ப்ராசஸ் ஆகி அது திருப்பி இந்த விரல் கிட்ட வரும். அதுதான் என்னது? அது எடுத்துட்டு போறது, அந்த ப்ராசஸ் பண்றது, இதெல்லாமே என்னது? நியூரான்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நியூரான்ஸ். இது நீங்க 10th படிச்சிருப்பீங்க. பட் 12th கொஞ்சம் டீட்டெயிலா படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, ஒவ்வொரு நியூரான் இருக்கு, எத்தனை டைப் ஆஃப் நியூரான், அது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கு, அதுல கண்டக்ஷன் எப்படி நடக்குது. ஒரு நியூரான்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நியூரான் இருக்கு. ஓகே, இது ஒரு நியூரான் இருக்கு அப்படின்னா இந்த நியூரான்ல இருந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நெக்ஸ்ட் நியூரான்ல இருந்து அது அடுத்த நியூரானுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரான், இன்னொரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரான், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகிற இந்த ப்ராசஸ் நம்ம இதுல படிப்போம். இதுதான் ஜெனரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு 10 நிமிஷத்துல எல்லா விஷயத்தையும் முடிக்க முடியாது. பட் நம்ம பேசிக்ஸ் இதுதான். நம்மளோட பிரெயின் எப்படி வேலை செய்யுது, நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்கு, ரைட்? ஸோ நம்ம பார்க்கறது ஒரு எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு நம்ம அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுலயும் பார்க்கறதுன்னு வந்துச்சு பாருங்க. ஸோ சார், நோ நோ இட்ஸ் ஹாப்பி திங். எனிவேஸ், லெட்ஸ் சே ஹியர் ஐ இருக்கு, நம்ம ஏதோ ஒன்று பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் சே இங்க இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், இங்க இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், அதை நம்ம இந்த கண்ணு பார்த்துருக்கு. அப்போ கண்ணில் என்ன இருக்கு? கண்ணில் ஃபர்ஸ்ட் கார்னியா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கார்னியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கார்னியா வழியா லைட் பாஸ் ஆகுது. தென் இங்க நம்மளுக்கு ஐரிஸ் இருக்கு, இங்க லென்ஸ் இருக்கு, ஏன்னா லென்ஸ் இருக்கு. ஸோ லைட் வந்து பாஸ் ஆயிருக்கு. எங்க விழுகும்? பின்னாடி இருக்கிற ரெட்டினால அந்த லைட் ஃபால் ஆகும். சரிங்களா? இந்த லைட் என்ன ஆகும்? இந்த ரெட்டினால ஃபால் ஆகும். ரெட்டினா மேல விழுந்ததுக்கு அப்புறம் ரெட்டினால என்ன இருக்கும்? ரெட்டினால ஃபர்ஸ்ட் ஒரு பிக்மெண்டட் லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் நியூரோனல் லேயர். இது நியூரோனல் லேயர். இதுல ரிசெப்டர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? ரிசெப்டர்ஸ். நம்ம சொன்னல ரிசெப்டர்ஸ் இருக்குன்னு. இதுல ரிசெப்டர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஏன்னா இது லைட்டை ரிசீவ் பண்ணுது. அதனால இதுக்கு பேரு போட்டோ ரிசெப்டர்ஸ். லைட்டை ரிசீவ் பண்றதுனால இது என்னது? இது ஒரு போட்டோ ரிசெப்டர். இந்த போட்டோ ரிசெப்டர் என்ன பண்ணும்? இந்த போட்டோ ரிசெப்டர் அதை ரிசீவ் பண்ணும். எதை ரிசீவ் பண்ணும்? லைட்டை ரிசீவ் பண்ணும். லைட்டை ரிசீவ் பண்ணிட்டு அது எங்க கொண்டு போகும்? அது பிரெயின் வரைக்கும் கொண்டு போகும். சரிங்களா? பிரெயின் வரைக்கும் கொண்டு போகும். அப்போ இது என்ன பண்ணுது? லைட்டை ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணி அதை பிரெயினுக்கு கொண்டு போகுது. அந்த பிரெயினுக்கு கொண்டு போகிற அந்த நியூரான் என்னது? அந்த நர்வ் ஃபைபர், ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிக் அப்படின்னா கண்ணு. சரிங்களா? ஆப்டிக் அப்படின்னா விஷுவல், அந்த கண், அது ரிலேட்டட் ஆனது ஆப்டிக். வில் ஸ்டடி ஆப்டிக் எக்ஸாக்ட் மீனிங். ஸோ இது என்னது? நியூரான். இது எங்க எடுத்துட்டு போகுது? இது பிரெயினுக்கு எடுத்துட்டு போகும். பிரெயின்ல ஃபுல்லா ப்ராசஸ் ஆகி என்ன வரும்? பிரெயின்ல ப்ராசஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்மளுக்கு விஷுவலைசேஷன் தெரியும். ஓகே, இங்க இருக்கிறது இது ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ போட்டோ ரிசெப்டர் மட்டும் இல்லை. இந்த போட்டோ ரிசெப்டருக்கு அப்புறம் நிறைய செல்ஸ் இருக்கும். லைக் பைபோலர் நியூரான் இருக்கும், அதுக்கப்புறம் கேங்லியோனிக் நியூரான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். பேசிக்ஸ் என்னது? ரிசெப்டர் ரிசீவ் பண்ணி அதை நரம்பு வழியா, தட் இஸ் நியூரான் வழியா
அது பிரெயினுக்கு அனுப்பிச்சுடும். நரம்புன்னு சொல்லக்கூடாது, தப்பு. சரிங்களா? நிறைய இதுக்கு வந்து நிறைய உள்ள டிஃபரன்சஸ் இருக்கு. நர்வ்ஸ்னா என்ன, வெயின்ஸுக்கும் நரம்பு. இப்போ வந்து நரம்புல ஊசி போடுறாங்கன்னு சொல்றாங்க, அது நரம்பு அப்படிங்கிறது அங்க வெயினை இண்டிகேட் பண்றாங்க. வெயின்ஸ்ல ஊசி போடுறது அது வேற, அது பிளட் வெசல். இது நம்ம படிக்கிறது பிரெயின்ல இருக்கு நியூரான்ஸ். சரிங்களா? இங்க நர்வ்ஸ் இருக்கு, ஆப்டிக் ட்ராக்ட் இருக்கு, ஐ மீன் ட்ராக்ட் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம தமிழ்ல பேசுறது, நம்ம பேச்சு வாழ்க்கையில் சொல்றதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசங்களை நம்ம நீங்க இது 11th 12th ஃபுல்லா முடிச்சீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்துடும். சரிங்களா? அது நம்மளுக்கு நீட் எக்ஸாம்ல என்ன தேவையோ நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்க படிக்கணும். சரிங்களா? ஸோ பேசிக்ஸ் என்சிஆர்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நான் கொடுக்குற நோட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ளஸ் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணாலே நீங்க நீட் ஈஸிலி கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? சரி. ஸோ லைட் என்ன பண்ணுது, லைட் ரிசீவ் பண்ணி அதை ரெட்டினா வழியா ரெட்டினா மேல விழுந்து ரெட்டினால இருந்து நியூரான்ஸ் வழியா பிரெயினுக்கு போயிட்டு இந்த பிரெயின்ல இருந்து திருப்பி என்ன வரும், திருப்பி ரிட்டர்ன் அதோட இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து கொடுக்கும். எங்க கொடுக்கும், கண்ணுக்கு கொடுக்குமா, இல்ல. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயின்ல ப்ராசஸ் இமேஜ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல. ரைட்? இப்போ கண் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லைட் வந்து பாஸ் ஆகுது, கண்ணு திடீர்னு என்ன பண்ண நம்ம சுருக்குறோம், கண்ணை வைட் ஆக்குறோம். அது அப்படின்னு என்னது, லைட் பாஸ் ஆனோன்னு இந்த இங்க இருக்கிற ஐரிஸோட மசில் அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அங்கே நியூரான்ஸ் தான். ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்கு, நமக்கு ஒன் பை ஒன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம். இந்த ஐ அப்படிங்கிற டாபிக் டெலீட்டட். ஐங்கிறது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். ஐங்கிற டாபிக் டெலீட்டட் இருந்தாலும் நம்ம ஐ வந்து படிக்கணும். ஏன்னா ஐ எங்க இருக்கு, காக்ரோச்ல முக்கியம் நம்மளுக்கு. காக்ரோச்ல நம்ம படிக்கணும். சிம்பிள் ஐ இருக்கு, காம்பவுண்ட் ஐ இருக்கு. ஸோ நம்ம அங்க கண்டிப்பா படிக்கணும். சரிங்களா? சரி, நம்ம டீட்டெயிலா நம்ம வேற ஒரு நாள் பார்க்கலாம். இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ரைட்? சலோ. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும். இப்படி ஒரு சேனல் இருக்கு, இப்படி ஒரு கிளாஸஸ் நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுங்க. லெட் தெம் ஜாயின், அவங்களை ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ தட் அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க, நீங்களும் பெனிஃபிட் ஆகுங்க, அடுத்தவங்களுக்கும் பெனிஃபிட் கொடுங்க. ரைட்? ஸோ ஷேரிங் இஸ் கேரிங், அப்படிதானே? ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்ன பண்ணும், அந்த டைம் பீரியட்ல நீங்க படிக்கும் போது ஏதாவது டவுட் வந்தா காமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டவுட்டும் போஸ்ட் பண்ணணும். சரிங்களா? போஸ்ட் பண்ணுங்க அண்ட் we will reach out to you. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீச் அவுட் பண்ணுவோம். அண்ட் we will try to answer your queries. சரிங்களா? சலோ. இதோ ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னைக்கு அவ்வளோதான். இனிமேல் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதோட அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.